ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது லேசாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கி கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 7-8 சோம்பை லேசாக தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியும் நல்லா வதங்கி கரைஞ்சி வரட்டும். தக்காளி ஓரளவு வதங்கி வந்ததும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற மாதிரி 1 நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே சேர்ந்து வரத்துக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டுலேருந்து 3 பெரிய முருங்கைக்காயை சின்னதாக இந்த அளவுக்கு நறுக்கி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவில் முருங்கைக்காயை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து முருங்கைக்காய் வேகிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு வேக வைக்கிறதுனால ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுத்து நாம் இதில் கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். அடுத்து ஒரு 150 கிராம் கத்திரிக்காயை சின்ன பீசஸாக நீல வாக்கில் கொஞ்சம் மெலிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம மெலிசாக கத்திரிக்காய் சேர்த்துருக்கிறதுனால கத்திரிக்காய் நல்லாவே வதங்கி வந்துடும். கத்திரிக்காய் வதங்கி நல்லா நிறம் மாறி இந்த அளவுக்கு வந்ததும் நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். இது ரசம் சாதம், தயிர் சாதம் அப்படின்னு எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.